என்ன குழப்பம்? ஒன்றுமில்லை தாயே. பயம் ஒன்றும் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் தெளிவாக தைரியமாக இப்படி வந்து சொல்லலாம். தாயே, நான் எப்பொழுதுமே பரிசு பொருட்களை பெரிதாக மதிப்பவன் அல்ல. இதே சன்மானத்தை வேறு யாராவது கொடுத்திருந்தால் நான் இவ்வளவு குழப்பம் அடைய மாட்டேன். இதை தாங்கள் கொடுத்ததால் தான் அளவில் குறைவாக தென்படுகிறதோ? மன்னிக்க வேண்டும், அறிவில் குறையாகத்தான் தென்படுகிறது. என்னவோ? நான் இங்கு பாடிய பாடலை 4 கன்னிகளாக பிரித்து பாடினேன். முதலில் பாடிய 3 கன்னிகளிலும் ராகத்தை மாற்றினேனே தவிர தாளத்தை மாற்றவில்லை. அதற்காக தாங்கள் ஒரே விதமான 3 தங்க தேங்காய்களை பரிசாக அளித்தீர்கள். 4வதாக நான் பாடிய கன்னியில் ராகம், தாளம், சந்தம், சந்தத்தினுள் சந்தம் எல்லாவற்றையுமே மாற்றி மாற்றி பாடினேன். ஆனால் தாங்களோ முதலில் பரிசளித்த 3 தேங்காய்களைப் போலவே 4வதும் பரிசளித்தீர்கள். அதனால் தான். அதாவது பாடலின் மாற்றத்துக்கு தக்கபடி பரிசில் மாறுதல் இல்லை, இதுதானே தங்களின் கருத்து? ஆமா. 4வதாக கொடுத்த அந்த தங்க தேங்காயை தங்களை எடுத்து வாருங்கள். இந்த வைரங்களும் முத்துக்களும் முதலில் கொடுத்த 3 தங்க தேங்காய்களிலும் இல்லை. இப்போது என்னுடைய அறிவில். தாயே, மன்னிக்க வேண்டும், நான் அறியாமல். உங்கள் துணிவை கண்டு நான் உள்ளூர மகிழ்ந்தேன். மிக்க நன்றி தாயே. ஆனாலும் அம்மா, எதுவானாலும் சொல்லலாம். தங்களிடம் குடிபுகுந்திருக்கிறதே இத்தனை நுணுக்கமும் விதரணையும் கொண்ட பூரணம் பெற்ற கலைஞானம் தங்களுக்கு இருப்பதை விடவா எனக்கு இருப்பதற்கு 1000 காரணம் இருக்கிறது தாயே. குறிப்பாக நான் பிறப்பதற்கு முன்பே மகாகவி காளமேகம் பூரண கலைஞானம் பெற்ற ஒரு புத்திரன் பிறப்பான் என்று என் தாய் தந்தையருக்கு ஆசி கூறினாராம். அதன் பலன்தானோ என்னவோ, கலை சம்பந்தப்பட்ட பல துறைகளில் உள்ள வல்லுநர்களும் மேதைகளும் நான் இருக்குமிடம் தேடி வந்து எனக்கு இந்த செல்வத்தை வாரி வாரி வழங்கினார்கள். ஆனால் அத்தகைய சந்தர்ப்பம் தங்களுக்கு ஏற்பட வழியே இல்லையே. தாங்கள் அரண்மனையில் இருந்தாலும் தங்க குண்டில் அடைபட்ட கிளிதானே. இத்தனை ஞானங்களும் எப்படி, எந்த வழியாக இங்கு நுழைந்திருக்க முடியும்? வாருங்கள். தாயே, இங்கிருக்கும் இத்தனை இசைக்கருவிகளிலும் தங்களுக்கு பயிற்சி உண்டா? உண்டு. அது மட்டுமல்ல, நான் தனிமையில் இருப்பதாக வருந்தினீர்களே, எக்காலமும் இவர்களோடு சேர்ந்தே வசிக்கிறேன். தனிமை போய்விடுகிறது. இவற்றையே வாசிக்கிறேன். இனிமை கூடிவிடுகிறது. என்ன தாங்களாகவே? இல்லை தாயே, வசிக்கிறேன் தனிமை போய்விடுகிறது, வாசிக்கிறேன் இனிமை கூடிவிடுகிறது என்று சொன்னீர்களே, உங்கள் சொல்லோடு உறவாடும் கவிநயத்தை கண்டு நான் சொக்கி நிற்கின்றேன் அம்மா. அது தங்களோடு சற்று நேரம் பேசினேன் அல்லவா, அந்த பழக்க வாசனை. இல்லை என்றால் எனக்கு எப்படி இந்த சொல்லழகெல்லாம்? தாயே, தாங்கள் கலைவாணியின். போகட்டும். இவற்றையெல்லாம் கண்ட பிறகாவது என்னை பற்றி தங்களுக்கு ஏற்பட்டிருந்த ஐயம் நீங்கி விட்டதல்லவா? தாயே, தங்களை நான் முழுமையாக புரிந்து கொண்டது இப்பொழுதல்ல. தாங்களே இதை திறந்து காட்டினீர்களே, அப்போதே தங்களை பற்றி நான் பூரணமாக தெரிந்து கொண்டேன். நன்றி. மகாராணி அவர்களே, நான் விடைபெறுகிறேன். மன்னர் வந்துடன் போகலாமே. அதோ வந்துவிட்டார். நல்ல தருணத்தில் போய்விட்டீர்களே. என்ன சிவனேசர் இசையை மழையாகவே பொழிந்து விட்டார். வேண்டுமானால் இன்னொரு முறை. வேண்டாம், எனக்கு என்ன, நான் எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம்.
எனக்கு உத்தரவு தாருங்கள் மன்னா. போகலாமே. திரும்பி வந்ததிலிருந்து ஒரு மாதிரியாக இருக்கிறீர்களே, போன காரியம்? நான் போனதே ஆபத்தான காரியம்தான். என்ன அப்படி? அமைச்சரை நாகம் தீண்டியதாக செய்தி வந்தது. செய்தி வந்தது என்றால்? நான் சென்று விசாரித்தேன். அமைச்சர் மல்லிகை பூங்காவில் உலாவிக் கொண்டிருந்தாராம். அப்போது சுருக்கென்று அவர் காலில் ஏதோ குத்தியதாம். திரும்பி பார்த்தபோது ஒரு கருநாகம் ஊர்ந்து சென்று கொண்டிருந்ததாம். தன்னை தீண்டியது அந்த கருநாகம் தான் என்று நினைத்து பயந்து மூர்ச்சியாகிவிட்டாராம். ஆனால் மருத்துவர்களோ தீண்டியது நாகம் அல்ல, சுருக்கென்று குத்தியது முள்தான் என கூறுகிறார்கள். ஆனாலும் அமைச்சர் இன்னமும் சந்தேகத்துடன் பயந்து பயந்து செத்துக் கொண்டிருக்கிறார். சந்தேகத்தால் செத்துக் கொண்டிருப்பவர் அமைச்சர் தானே? ஏன் அப்படி கேட்கிறாய்? இல்லை, தாங்கள் திரும்பி வந்ததிலிருந்து கலவரம் நிறைந்த கண்களையும் கடுகடுப்பான பேச்சையும் கவனிக்கும் போது கருநாகத்தை கண்டவரும் அது தன்னை தீண்டி இருக்குமோ என்ற சந்தேகத்தால் செத்துக் கொண்டிருப்பவரும் தாங்கள் தானோ என்ற பயம் எனக்கு ஏற்பட்டு விட்டது. சிவனேசா, சிவனேசா, அந்த இடத்தில் புள்ளியை போல் ஏதோ செதுக்கினாயே, என்ன அது? மன்னா, நீங்கள் கொடுத்த முடியை கொண்டு அதற்குரிய உருவத்தின் அங்க லட்சணங்களை நான் கணித்த போது மகாராணியாருக்கு அந்த இடத்தில் கண்டிப்பாக ஒரு மச்சம் இருந்தே தீர வேண்டும். தாங்களே இதை திறந்து காட்டினீர்களே, அப்போதே தங்களை பற்றி நான் பூரணமாக தெரிந்து கொண்டேன். உடனே சென்று அமைச்சரை வர சொல்லுங்கள். அமைச்சரே, நமது பிரதானிகளை நாடெங்கிலும் அனுப்பி சித்திரம் சிற்பம் இரண்டிலும் தேர்ச்சி பெற்ற வல்லுநர்களை அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள். மன்னா, இந்த துறைகளில் வல்லுநர்களை தேடி போனால் நமது சிவனேசனை... அமைச்சரே, அவன் சம்பந்தமாக எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதை பற்றி விவாதிப்பதற்காகத்தான் இந்த உத்தரவு. அமைச்சரே, மன்னா, நீங்கள் கூட்டப் போகும் அந்த கூட்டத்தில் சிவனேசனம் இருந்தாக வேண்டும். உத்தரவு மன்னா. கலைஞர்களே, ஆணோ பெண்ணோ அவர்களுடைய ஒரே ஒரு தலைமுடியை கொண்டு அந்த முடிக்குரியவரின் முழு உருவத்தையும் சித்திரமாக வரையவோ அல்லது சிலையாக வடிக்கவோ முடியுமா? முடியும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆமாம். சரி, இம்முறையில் சிலை வடிக்க தேர்ந்தெடுக்கப்படும் முடிக்குரிய நபருக்கு மற்றவர்கள் கண்படாத இடங்களில் மருவோ மச்சமோ இருந்தால் அதையும் சித்தரித்து விட முடியுமா? அதுவும் முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. சாத்திரம் சாத்திரம், இதை உங்களால் செய்து காட்ட முடியுமா? மன்னா, செத்தவர்களையும் பிழைக்க வைக்க முடியும் என்று கூடத்தான் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எனக்கு நேரடியான பதில் தேவை. உங்களால் முடியுமா முடியாதா? எங்களால் முடியாது. மன்னா, இந்த சாதாரண விஷயம் பற்றி தெளிவு பெறத்தானா இந்த மகாமேதைகளை வரவழைத்தீர்கள்? இதற்கு பதிலை மரத்தடி ஜோசியன் சொல்லிவிடுவானே. மரத்தடி ஜோசியனிடமா?
ஆமண்ணா, மரத்தடி ஜோசியனிடம் சென்று கையை நீட்டினால் அதில் உள்ள ரேகைகளை பார்த்து, ஐயா உங்களுடைய மர்மஸ்தானத்தில் மிளகளவிற்கு மச்சம் இருக்கிறது, அது மட்டுமல்ல உங்களுடைய மனைவிக்கும் அதே இடத்தில் அதே விதமான மச்சம் இருந்தே தீர வேண்டும், அது உண்டா இல்லையா என்று சரிவர தெரிந்து கொண்டு வா, பிறகு நான் ஆறுடன் சொல்லுகிறேன் என்று திருப்பியே அனுப்பி விடுவான். வருகிறீர்களா? இதற்காக மரத்தடி ஜோசியனிடம் நான் வர வேண்டுமா? சந்தேகம் என்னும் நாரச்சேற்றிலே புரண்டு கொண்டிருக்கும் நீங்கள் தெளிவு பெற வேண்டுமானால் வந்துதான் தீர வேண்டும். சபை கரையலாம். மன்னிக்க வேண்டும் அண்ணா, நான் செதுக்கிய சிலையை பற்றி தங்களுக்கு என்ன குழப்பம் ஏற்பட்டிருந்தாலும் என்னிடம் நேரிலேயே கேட்டிருக்கலாம். அதை விடுத்து இதை அரசவை வரை கொண்டு வந்தது சரி. நீ செதுக்கும் சிலையை ரசிக்கிறாய் அல்லவா? சுவைக்காத ஒன்றை உண்ண முடியாது, ரசிக்காமல் எதையும் உருவாக்க இயலாது மன்னா. அந்த ரசனை எப்படிப்பட்டது? அது எதை அடிப்படையாக கொண்டது? ஆதிசங்கரனும் மகாகவி காளிதாசனும் நித்திய கன்னியான அன்னை ராஜராஜேஸ்வரியின் ரூப லாவண்யத்தை உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஊசி குத்தும் இடம் பாக்கி இல்லாமல் ஒவ்வொரு அங்கத்தையும் அப்படியே வர்ணித்து பாடியிருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் எந்த அடிப்படையில் ரசித்தார்களோ அதே அடிப்படையில் தான் நானும் ரசித்தேன், சிலையாக வடித்தேன். ஆதிசங்கரனும் காளிதாசனும் அவர்களும் நீயும் ஒன்றா? நினைக்க முடியுமா? எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கிறதல்லவா? நிச்சயமாக. ஆதிசங்கரனும் காளிதாசனும் தெய்வ சிலையை உயிருள்ள ஜீவனாக பார்த்தார்கள், நானோ உயிருள்ள ஜீவனை தெய்வ சிலையாக பார்த்தேன். பார்த்தேன் என்பதை ஒப்புக்கொள்ளுகிறாய்? நான் பார்த்ததை நீங்களும் பார்த்தீர்கள். நான் பார்க்காத நேரத்திலும் நீ பார்த்திருக்கிறாய். மன்னா, தாங்கள் எதனால் இந்நிலைக்கு ஆளானீர்கள் என்று எனக்கு இப்போதுதான் புரிகிறது. மச்சத்தை நான் சித்தரித்தது தங்களது மனைவியின் ஒரே ஒரு தலைமுடியை பார்த்ததால் மட்டுமல்ல என்பது தங்களது முடிவு. ஆமாம், தவறு செய்து விட்டேன் மன்னா. அதற்குரிய தண்டனையை அனுபவிக்க தயாராக இரு. நான் செய்த தவறு என்னவென்று சரிவர தெரிந்து கொண்டு அதற்குரிய தண்டனையை கொடுங்கள். அவசரப்பட்டு பழி பாவத்திற்கு ஆளாகாதீர்கள். நான் எந்த இடத்திலே தவறு செய்து விட்டேன் தெரியுமா? அச்சமும் சந்தேகமும் ஆட்கொண்ட அற்ப மனம் படைத்த உங்கள் வார்த்தையை நம்பி அந்த உத்தமிக்கு முன்னால் பாட சம்மதித்தேன் அல்லவா? அதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு. சிவனேசா, தண்டனைக்குரியவன் சிவனேசன் தான். ஆனால் கலைவாணியின் மறுபிறப்பான உங்கள் மனைவியை, கண்ணியம் பெற்றெடுத்த புண்ணியத்தை, புனிதவதியை சந்தேகம் என்னும் பெருநெருப்பால் பொசுக்கி விடாதீர்கள். சிவனேசரை தலைமை கலைஞராக நியமித்து விட்டீர்களா? இதில் என்ன உனக்கு இத்தனை அவசரம்? இதற்கு ஏன் தங்களுக்கு இத்தனை ஆத்திரம்? பாத்திரம் அறியாமல் பிச்சையிட்ட நான் கோத்திரமும் பாராமல் பெண்ணை எடுத்தேனோ என்னவோ. ஆத்திரத்துக்குத்தான் விளக்கம் கேட்டேன். இதற்காக கோத்திரத்தையே இழக்க வேண்டிய அவசியம் என்னவோ? உன்னை கைப்பிடித்த நாள் முதலாய் கடைபிடித்த கட்டுப்பாட்டை காற்றில் பறக்க விட்டேன் அல்லவா? கலையின் மீது கொண்ட மோகத்தா? கலையின் மீது மோகமா? கலையிலே பிறக்கு மோகம்தானே கலைஞன் மீது தாவி விடுகிறது. இல்லாவிட்டால் அவன் அந்த புறத்திற்குள் வர நான் அனுமதித்திருப்பேனா? இல்லை உன் அந்தரங்க அறைக்குள் நீயும் அவனை அழைத்துச் சென்றிருப்பாயா? நீங்களும் அனுமதித்தீர்கள், நானும் அழைத்து சென்றேன். அதனால் என்ன வந்து விட்டது இப்போது? வா என்னுடன். இது யாருடைய சிலை? கேட்பானேன், என்னுடையதுதான். இதை பூரணமாக உற்றுப்பார். இதை செதுக்கியவர் யார்? சிவனேசன். அவராகவே செதுக்கினாரா? நான் தான் உத்தரவிட்டேன். எதற்காக? எதற்காகவோ? எதற்காக உத்தரவிட்டீர்கள்? நீ இப்போதுள்ள இளமை கோலத்தில் என்றென்றும் காண வேண்டும் என்பதற்காக. நீங்கள் இவ்வளவுதானா? வளரும் தன்மையுள்ள அன்பையும் பாசத்தையும் நிலையாக எண்ணாமல் அழியும் தன்மையுள்ள உடலை சிலை வடிக்க சொன்னீர்களே, நீங்கள் இத்தனை வெறியனாக இருப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வெறியனா? அற்பன் என்று கூட சொல்லலாம். அது என் வாயில் வரக்கூடாதே. நீ என்னை அற்பன் என்று சொல்கிறாயா? தன் மனைவியை
பிறந்த மேனிக்கு சிறை வடிக்கும்படி இன்னொருவரிடம் சொல்லும் ஒருவரை உலகத்தில் எத்தனை கேவலமான பெயர்கள் உண்டோ அத்தனையும் சூட்டி அழைக்கலாம். உமா! என்ன உமா, சிலையைத்தான் செதுக்க சொன்னீர்கள். மறைவான இடத்தில் உள்ள மச்சத்தையும் அதை நான் சொன்னேனா? நீங்கள் சொல்லாமல் எப்படி செதுக்க முடியும்? முடியை கொண்டு செதுக்கியதாக அவன் சொல்லுகிறான். முடிகிற காரியமா? பார்த்தவர்கள் சொல்லாமல் எப்படி செதுக்க முடியும்? பார்க்கும் சந்தர்ப்பத்தை அவனுக்கு நீயே அளித்து விட்டாய். நானா? அதற்கு ஆதாரம் தாங்களே திறந்து காட்டினீர்கள் என்று அவனே சொன்னானே. என் மன்னா, யானை கண்ட குருடன் போல் இப்படி எதையோ பார்த்து எண்ணத்தையோ கேட்டதின் காரணமாகத்தான் சந்தேகம் என்னும் பெரும் பேய் பிடித்து அலைகிறீர்கள். நான் நம்புகிறேன், அந்த தெய்வீக கலைஞர் ஒரு முடியை கொண்டுதான் அந்த மச்சத்தையும் செதுக்கியிருக்கிறார். அதை இன்னமும் உணர இயலாமல் என் பெண்மை துடிக்கும்படியாக கேட்டீர்களே, அதற்காக விடையளிக்கிறேன். திறந்து காட்டினீர்களே என்று அவர் சொன்னது நான் பரிசளித்த தங்க தேங்காயை நானே திறந்து காட்டியது பற்றித்தான். அறைக்குள் இருந்தபடியே உன் தாவணி தலைப்பை அவன் இழுத்தது? அவர் இழுக்கவில்லை, நான் தங்களிடம் சிக்கியிருக்கிறேன் அல்லவா? அதே போல என் தாவணி தலைப்பு தங்கள் அரண்மனை கதவு தாழ்பாலில் தற்செயலாக சிக்கியது. தாழ்பால் தங்கள் சிக்கல். புரிகிறதா? கேட்பதற்கு முன்பே வக்கனையாக பதில் சொல்கிறாயே. எந்த கணமும் கேட்டு விடுவேன் என்று பதிலை தயார் செய்து வைத்திருக்கிறாயோ? சத்தியத்தை அந்த நம்பிக்கை துரோகி சிவனேசனை நார் நாராக கிழித்தெறிந்து விடுகிறேன். இல்லங்கள், உங்கள் கருத்துப்படியே வைத்துக் கொண்டாலும் தண்டனைக்குரியவள் நான் தானே. என்னை தண்டியுங்கள். அவனுக்கு அளிக்கப் போகும் தண்டனையை கண்டு துடிக்கப் போகிறாய் அல்லவா? அதுதானடி உனக்கு தண்டனை. நீ சொன்ன விஷயங்களை எல்லாம் நானும் யூகித்தே வைத்திருந்தேன். ஆனாலும் அது இவ்வளவு தூரம் கொண்டு போய் விடும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதையெல்லாம் நான் தங்களிடம் சொன்னதா? ஓ, எனக்கு தெரியாதா? நீ பயப்படாதே. மன்னர் வருகிறார். போ, போ, போ. அமைச்சரே, இதில் கண்டுள்ள உத்தரவை உடனே நிறைவேற்றுங்கள். ஆணை. சிவனேசா, 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 சிவனேசா. அமைச்சர் பெருமானே, தாங்கள் இந்த நேரத்தில்? அதை விடப்பா, ஏன் எதற்காக என்ற எந்த கேள்வியும் கேட்டுக்கொண்டு நிற்காமல் நீ இக்கணமே புறப்பட்டு பொழுது விடுவதற்குள் இந்த நாட்டின் எல்லையை தாண்டி ஓடிவிடு. எதற்காக? ஓ, அதைத்தான் கேட்க வேண்டாம் என்று சொன்னேனே. காரணம் கூட கேட்காமல் எப்படி அமைச்சரே? ஓ, இந்த ஓலையை படித்து பார். அமைச்சருக்கு அரசரின் ஆணை. நடத்தை கெட்டவனும் நம்பிக்கை துரோகியுமான சிவனேசன் நிரந்தர குருடனாக வண்ணம் ஒழுந்து விட்டெறியும் தீப்பந்தத்தால் அவனது 2 கண்களையும் பொசுக்கி விடுங்கள். இவ்வளவுதானா? சிவனேசா, இதைவிட பெரிய தண்டனை அல்லவா நான் எதிர்பார்த்தேன். எப்படி? அந்த அளவிற்கு மன்னரே என்னிடம். சிவனேசா, நீ மட்டும் மகாராணியின் சிலையை வடிக்க மறுத்திருந்தால் இந்த வினையே ஏற்பட்டு இருக்காதப்பா. சரி, இனி பேசி பயனில்லை. நீ உடனே புறப்படு. புறப்படாவிட்டால் உன் கண்ணை இழக்க நேரிடும். அமைச்சரே, என் கண்ணை பற்றி கவலைப்படும் அளவிற்கு அந்த பெண்ணை பற்றி நீங்கள் கவலைப்படவில்லையே. பெண்ணை பற்றி நாம் கவலைப்பட்டு என்ன செய்வது? மகாராணியை நம்மால் காப்பாற்றி விட முடியுமா? மகாராணியை காப்பாற்ற நம்மால் மட்டுமல்ல, உங்கள் மாமன்னராலும் முடியாது. ஆனால் மகாராணியின் மானத்தை காப்பாற்ற என்னால் முடியும் என்று நான் நம்புகிறேன். எப்படி? உங்கள் ஆலோசனை கேட்டு பேடியை போல இரவோடு இரவாக ஓடாமல் இருந்தால். ஓடாமல் இருந்தால்? அமைச்சரே, மன்னர் எனக்கு இப்படி ஒரு தண்டனை வழங்கியிருப்பது மகாராணிக்கு தெரியும் அல்லவா? தெரியும். மகாராணிக்கு தெரியும் என்பது மன்னருக்கும் தெரியும் அல்லவா? நன்றாக தெரியும். நிலைமை இப்படி இருக்கும் பொழுது நான் தலைமறைவாகிவிட்டால் இந்த தகவலை தந்து என்னை தப்பி உழைச்சவர் யார் என்ற கேள்வி மன்னருக்கு எழும் அல்லவா? எழும். யாரை சந்தேகிப்பார்? மகாராணியை தான். அதற்கு நானே இடம் கொடுக்கலாமா? இதோ பார் சிவனேசா, நான் இங்கு வந்திருப்பது என் பதவி பறிபோனாலும் ஒரு மாபெரும் கலைஞனின் பார்வை பறிபோய்விடக் கூடாது என்பதற்காகத்தான். நினைத்துப்பார், இந்த பயங்கர முடிவெடுத்திருப்பது மன்னர் அல்லவா? அமைச்சரே, முடிவெடுப்பதற்கு இவர் யார்? அவர் இந்நாட்டுக்கு அரசரப்பா. ஆமாம், அவர் இந்த நாட்டுக்கரசர். மகாராணியார் கற்புக்கரசி. அந்த கற்பரசிகளுக்கெல்லாம் பேரரசியாக விற்றிருக்கிறாளே சமயபுரத்தாள். அவளுக்கு தெரியும் அல்லவா சத்தியம் என்னவென்று? நன்றாக தெரியும். அந்த சத்திய சுரூபினி இதற்கு என்ன முடிவெடுக்க போகிறாள்? அதைத்தானே நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.
சிவனேசா, தெய்வம் இதற்கு நீதி வழங்காமல் விடாது. ஆனாலும் அதற்கு எவ்வளவோ காலம். என்ன காலம்? அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொல்லும். அப்பா அமைச்சரே, இந்த பழமொழியில் வரும் அன்று நின்று என்ற பதங்கள் காலத்தை குறிப்பதல்ல. வேறு எதை குறிக்கும்? கொல்வான் அரசன் அன்று, அங்கு தெய்வம் நின்று கொள்ளும்.